பட்டாம்பூச்சிகள் குடும்பத்தின் சிறகையே ரெக்கையவே பிச்சு எரியும். கேட்டால் குடும்பத்தை நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளுகிறோம் தெரியுமா அப்படிங்கிறது. அது இல்லாமல் இந்த வேலைக்கு போகாத மருமகள் இருக்காங்கல்ல, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமாயா? 50 ரூபாய்க்கு கடையில் வாங்கி திங்க வேண்டிய ஸ்நாக்ஸுக்கு யூடியூப்ல பார்த்து 500 ரூபா செலவு செஞ்சு அவங்களும் திங்க முடியாம குடும்பத்துல உள்ளவங்க வாய்க்கும் விளங்காம அதை குப்பை தொட்டியில தூக்கி எறிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வேலைக்கு போகாத மருமகள். ஆக இந்த தொழிலெல்லாம் நீங்க செய்யறீங்கன்னு தெரியுது. இப்ப எங்க வீட்டுல இன்னொரு வேலைக்கு போகாத மருமகள் இருக்காங்கய்யா, அவங்க இதெல்லாம் செய்யறாங்கய்யா. சொந்த வீடு தானே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி. அதை யார் வாங்கி தருகிறா? வேலைக்கு போற மருமகளால் அது சாத்தியமாகிறதா? வேலைக்கு போகாத மருமகளால் சாத்தியமாகிறதா? எங்க உங்க அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு, உங்க பிறந்த வீட்டுக்கு செலவு பண்றதுக்கு, ஏன் உங்க பிறந்த நாளுக்கு ஒரு புடவை வேணும்னா கூட உங்க கணவன் கையையும் மாமியார் கையையும் எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க எப்படி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள்? ஆனா நான் என் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் கூட எனக்கு ஒரு பட்டு புடவை, எங்க அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவை, எங்க மாமியாருக்கு ஒரு பட்டு புடவை. ஆக அவருக்கு வேட்டி கூட கிடையாது.